பிரைஸ் த லார்ட். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாதொன்றையும் இரத்தத்துடன் புசிக்க வேண்டாம், குறி கேளாமலும் நாள் பாராமலும் இருப்பீர்களாக. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையினுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இங்கு யாதொன்றையும் இரத்தத்துடன் புசிக்க வேண்டாம். இரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது என்று வேதம் சொல்லியிருக்கிறது. கிறிஸ்தவர்கள், ஆஸ் எ கிறிஸ்டியன்ஸ், ஆஸ் த பீப்புள் ஆஃப் காட், தேவனுடைய ஜனங்கள் இரத்தம் சம்பந்தப்பட்ட உணவை நாம் புசிக்கக்கூடாது. மாம்சம் புசிக்கிற அசைவ விரும்பிகள், அசைவ உணவை உண்கிறவர்கள் இரத்தத்தை புசிக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதை தரையிலே ஊற்றி விடுவாயாக என்று வேதம் சொல்லியிருக்கிறது. இந்த நாளில் நமக்குள்ள இருக்கணும். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் தாங்க. புதிய ஏற்பாடு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதெல்லாம் கிடையாது, சாப்பிடலாம் நினைக்கக்கூடாது. கர்த்தர் அதை வேண்டாம் என்றால் அதை வேண்டாம். ஏனென்றால் இரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது என்று வேதம் சொல்லியிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் தேவன் எதையெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாரோ நம்முடைய ஆத்மாவுடைய தொடர்புடைய விஷயமா இது இருக்கிறது. வெறும் சரீர பிரகாரமான காரியங்களுக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. சோல், நம்ம புசித்தாலும் நடந்தாலும் எழுந்தாலும் நம்முடைய அன்றாட பணிகளுக்கு வேதம் சொல்லி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின்படி நாம் வாழ்வதற்கு தேவன் நமக்கு வழிமுறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே அந்த வழிமுறை தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பழக்க வழக்கமாக தேவன் வெளிப்படுத்துகிறார். யாதொன்றையும் இரத்தத்துடன் புசிக்க வேண்டாம், குறி கேளாமலும் நாள் பாராமலும் இருப்பீராக என்று சொல்லியிருக்கிறார். சாப்பாடுறதை பற்றி சொல்லியிருக்கிறார். அனுதின வாழ்க்கையில இன்றைக்கு அநேகர் நாள் பார்க்கறது. கிறிஸ்தவங்க நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க. திங்கக்கிழமை நல்லா இருக்கும், புதன்கிழமை நல்லா இருக்கும், வியாழக்கிழமை நல்லா இருக்கும், இது உகந்த நாள், இப்படியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அநேகம் பேர் திருமணத்தை கூட பாருங்க, இன்னைக்கு முகூர்த்த நாள் கிடைக்குமா, வீடு கட்டும்போது நல்ல நாள் இருக்குமா, யாருங்க கொத்தனார் சொன்னாரு, ஆசாரி சொன்னாரு, இதெல்லாம் பக்கத்து வீட்டில் செய்தாங்க, இப்படியெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் அளவீடும் மதிப்பீடும் தேவனுடைய வார்த்தையை மையப்படுத்தி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை நிலைப்படுத்தி இருக்க வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் கர்த்தர் அங்க இருப்பார். உலகத்தில் இருக்கிற சடங்கும் செய்து விட்டு, உலக பிரகாரம் வாழ்ந்து விட்டு, ஐயாவை கூட்டு ஜெபம் பண்ணலாம், அங்க வீட்டு வசனம் வச்சா எல்லாம் ஆசீர்வாதமா இருக்குன்னு, அது வெளிப்புறமான காரியம். நம்முடைய அஸ்திபாரம் கண்மலையாகி கிறிஸ்து மேல் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைக்குள் நம்முடைய இருதயம் இருக்கணும். தேவனுடைய வார்த்தைக்குள் நம்ம வாழ்க்கை இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தேவனே கரம் பிடித்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நம்முடைய வார்த்தையில நாங்கள் நிலைப்படுத்த வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நேரத்துல ஆண்டவரை யாதொன்று ரத்தத்துடன் புசிக்க வேண்டான்னு சொன்னீங்களாப்பா, நாள் பார்க்காதீங்க, குறி கேட்காதன்னு சொன்னீங்களாப்பா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உம்முடைய வார்த்தையே எங்களுக்கு தீர்க்கமாக, உங்களுடைய வார்த்தையே எங்களுக்கு எல்லா நாளும் எங்களுக்கு வேண்டிய உபகாரங்களை கொடுக்கக்கூடியதா இருக்குது. ஸ்தோத்திரம். எங்கள் விசுவாசம் உம்மை சார்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.